என்ன விளங்குகிறோம் என்றால், அப்ப ஷைத்தானினுடைய பெட்ரூமாக, அது ஒதுங்கும் தலமாக பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. இப்ப அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம், தவிர்க்க முடியாத நிலை உருவாயிடுச்சு. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், அதுக்குள்ள போகும்போது அந்த ஆதாபுகளை பேணி போகணும். அதான் அழகிய வீடு. அதனுடைய ஆதாபு என்ன அப்படின்னா, தலையை மறைத்து காலில் செருப்பை போட்டுட்டு பாத்ரூமுக்குள்ள போகணும். பொதுவாக பாத்ரூமுக்குள்ள அதிகமான கிருமிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கிருமிகள் ஒரு மனிதனுடைய உடலிலே மிக எளிதாக நுழைவதற்கான இடம் எது என்றால் பாதம் தான். ஃபுட், கீழ்பாதம், அடிப்பாதம் இருக்கிறது, அதன் வழியாக தான் லேசா ஏறிடும் இந்த கிருமிகள், நோய் உற்பத்தி ஆகிறோம். எனவே தான் செருப்புகள் அணிந்து உள்ள போகணும். பாத்ரூம்ல நீங்க போறீங்களா, செருப்பு அணிஞ்சு போங்க, தலையை மறைத்து போங்க, அந்த துவாவை ஓதிட்டு இடது காலை வச்சு போங்க. அதே மாதிரி வெளியே வலது காலை வைத்து இடது காலை வைத்து உள்ள வெளியே வந்ததுக்கு பிறகு உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வஆஃபானி, அந்த துவாவை ஓதுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 துவாக்களையாவது நாமும் தெரிந்திருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கணும். குறைஞ்சது 10 துவாக்கள். குறிப்பாக இந்த 2 துவா, பள்ளிக்குள்ள நுழையும் போது, பள்ளியிலிருந்து வெளியில போகும்போது 4 துவா, பாங்கினுடைய துவா. இது அல்லாம பொதுவான ஒரு பொதுப்படையாக எல்லா தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடியது மாதிரி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த மாதிரி துவாக்களை குறைஞ்சது ஒரு 10 துவாக்களை நாமும் படித்திருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை படிச்சு கொடுத்திருக்கணும். ஆக இதுதான் அழகிய வீடு. ட்ரெஸ்ஸை கலத்தி அங்கன போடுறது, இதுக்கு இங்கன போடுறது, அங்கன இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இது நல்ல வீடு இல்லை, நல்ல பண்பு இல்லை. இது ஷைத்தானுக்கு இது பிடிக்கும். இப்படி எல்லாம் நடந்து கொள்வதும் வீட்டை அசுத்தமாக வைத்திருப்பதும் ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று வீடுகளில் ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த இடத்திலே வைக்க வேண்டும். ஒரு பொருள் இருக்குன்னா அந்தந்த இடத்துல வைக்கணும். இனி அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிவி. டிவி இல்லாத வீடு இல்லை. வீடு இருக்கா? இல்லை. சில வீடுகளில் வேணா கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். பெரும்பாலும் டிவி இல்லாத வீடு இல்லை. சரி, இருக்கட்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த டிவியில் போய் உட்கார்றாங்க, உட்கார்றதை பற்றி நம்ம தடைன்னு சொல்ல வரல. மாறாக அந்த பிள்ளைகள் எதை பார்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு எதை நாம கற்றுக் கொடுக்கணும் இந்த டிவியின் வழியாக என்பதை கவனத்தில் கொள்ளணும். அப்ப அதுல நல்ல செய்திகள் வருதா இல்லையா, செய்திகள், அன்றாட நடப்பு செய்திகள், இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு, அப்ப துனியாவை விளங்கிக்கிறதுக்கு. அதே மாதிரி கல்வி சம்பந்தமான எத்தனையோ ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்குது, எத்தனையோ பேச்சுகள் நடக்குது. அவைகள் எல்லாம் என்ன செய்யணும், பார்க்கணும். இப்ப டிவி எதுக்கு? நாடகம் பார்க்கறதுக்கு தான். பெரும்பாலும் நாடகம், சினிமாவும் பார்க்கறதுக்கு தான் டிவிகள் இருக்கு. எனவே அதை தவிர்த்து நம்ம என்ன செய்யணும், செய்திகள் பார்ப்பதற்கும் இந்த ஊடகங்கள் வழியாக என்னென்ன தகவல்கள் பரிமாறப்படுகிறது, பேசப்படுகிறது, உலகம் சம்பந்தமான அந்த செய்திகள். இனி அல்லாஹ்வினுடைய படைப்புகளை குறித்து ஆச்சரியமான காட்சிகளை எத்தனையோ காட்டுறாங்க. கடல் வாழ் மிருகங்கள், காடு வாழ் மிருகங்கள், கடல் வாழ் மச்சங்கள், விண்ணிலே பறக்கக்கூடிய பறவைகள், ஒவ்வொரு நாடு நகரங்களில் இருக்கக்கூடிய அதிசயங்கள், இதெல்லாம் படிக்கட்டும். இதெல்லாம் இல்மு தான். இதையெல்லாம் பார்ப்பதற்கு அனுமதிங்க. ஆக எந்த பிரயோஜனத்தையும் தராத, சும்மா அழுகையை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாடகங்களை பார்க்கிறது நம்முடைய பெண்களையும் பிள்ளைகளையும் விடுவிக்கணும். அதுதான் அழகிய வீடு.